Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS25C08 டேட்டா ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்டோட யூனிட் வைஸ் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரர் வீடியோ சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவிலே உங்களுக்கு என்னெல்லாம் சிலபஸ் அதில் எதெல்லாம் இம்பார்ட்டனாக நீங்கள் பார்க்க வேண்டிய 3 மார்க் பிக் கொஷின்னு தெளிவாக சொல்லியிருக்கேன். பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது ஸ்டார்டிங் வீடியோ தான். இதுலேருந்து உங்களுக்கு லைனாக டாபிக் சிலபஸ் எல்லாம் கவர் பண்ணி எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கு எல்லா உங்களுக்கான டாபிக்ஸோட வீடியோஸுமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிடுவேன். டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு மறந்துடாமல் ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் யூனிட்டில் ஃபர்ஸ்ட் டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் யூனிட்டோட நேம் என்னன்னா லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் யூனிட்டோட நேம். ஓகேவா? ஸோ லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் பார்க்க முன்னாடி முதல்ல டேட்டானா என்ன, டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்ன, டேட்டா ஸ்ட்ரக்சரோட கிளாசிஃபிகேஷன்ஸ்லாம் என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் பேசிக். ஓகேவா? முதல் டாபிக் டேட்டா அப்படின்னா என்ன. டேட்டா ஸ்ட்ரக்சரில் 2 இருக்குது. டேட்டா ஒன்று இருக்குது, ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குது. கரெக்டாக? ஸோ நான் வேறு கலர் வச்சுக்கிறேன். ஸோ இந்த டேட்டானா என்ன, இந்த ஸ்ட்ரக்சர்னா என்னன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டேட்டா அப்படின்னா என்ன உங்களுக்கு தெரிஞ்ச சிம்பிள் ஒரே லைன் ஆன்சர் தான். இட் இஸ் த கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இன் அ ஃபார்மலைஸ்டு மேனர். தட் மீன்ஸ் டேட்டா அப்படின்னா ஒரு ஃபார்மலைஸ்டு மேனர். ஃபார்மலைஸ்டு அப்படின்னா இப்படி தான் இருக்கணும்னு ஒரு வழிநெறியோட ஒரு வரமுறையோட ஒரு டேட்டாவை நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறது தான். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இந்த காலேஜில் படிக்கிறீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்டோட எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் உங்கள் நேமு, ஃபோன் நம்பரு, பேரண்ட்டோட ஃபோன் நம்பரு, பேரண்ட்ஸ் நேமு, அட்ரஸ்ன்னு எல்லா இன்ஃபர்மேஷனையும் நான் ஒரு ஆர்டரில் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கு பேர் தான் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் த கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இன் அ ஃபார்மலைஸ்டு மேனர். அப்போது டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன? ஸோ டேட்டானா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன, எப்படி இருக்கணும்னு நான் சொல்கிறது தான் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவேன். கரெக்டாக? ஒரு வீடுனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டரில் டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு சொல்கிற விதம் தான் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்றது. ஸோ இட் இஸ் த வே ஆஃப் ஸ்டோரிங், ஆர்கனைசிங் அண்ட் ரிட்ரைவிங் டேட்டா இன் அ கம்ப்யூட்டர். தட் மீன்ஸ் நம்ம டேட்டாவை அந்த கலெக்ட் பண்ணி வச்சிருக்க இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணணும், கரெக்டாக அதை அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். அதுதான் ஆர்கனைஸ் அண்ட் ரிட்ரைவிங். ரிட்ரைவிங் அப்படின்னா எனக்கு எப்போ அந்த டேட்டா வேணும்னு நினைக்கிறேனோ அப்போ போய் நான் ஈஸியாக எடுத்துக்கணும். இது மாதிரி கம்ப்யூட்டரில் நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி ரிட்ரைவ் பண்ணி எடுக்கிற டெக்னிக்கு பேர் தான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ தட் இட் கேன் பி யூஸ்ட் எஃபிஷியன்ட்லி. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா எஃபிஷியண்ட்டாக டேட்டாவை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். தென் இட் ப்ரொவைட் த வே டு மேனேஜ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா எஃபிஷியன்ட்லி. பெரிய அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ் எல்லாம் ஈஸியாக இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி ரிட்ரைவ் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் டெக்னிக் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ரொம்ப ஃபண்டமெண்டலான ஒரு பேசிக்கான விஷயம் கம்ப்யூட்டரில் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்டோரிங் ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட். ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்ட்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ரியல் டைம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். இப்போது உங்களுடைய கபோர்டே எடுத்துக்கோங்க, உங்கள் ட்ரெஸ்ஸிங் கபோர்டு எடுத்துக்கோங்க. உங்கள் கபோர்ட் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறத ஃபார்மலைஸ்டு மேனர்னு சொல்லுவோம். ஸோ அது இல்லாமல் இப்போ உங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையும் கண்ணா பின்னான்னு போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஷர்ட் அதுலேருந்து வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அந்த ஷர்ட்டை ரிட்ரைவ் பண்ணி எடுக்கிறதுக்கு. இதுவே நம்மளுடைய கபோர்டை நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி ஷர்ட்ஸ் தனியாக, பேண்ட்ஸ் தனியாக, சாக்ஸ் தனியாக, கர்ச்சீஃப்ஸ் தனியாக இந்த மாதிரியெல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கப்ப எனக்கு வேணுன்ற டேட்டாவை எடுத்துக்கிறது ரொம்ப ஈஸியாக. அதை தான் நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கம்ப்யூட்டரில் எந்த டேட்டா எங்கே இருக்குன்னு கண்ணா பின்னான்னு வைக்காமல் ஒரு ஃபார்மலைஸ்டு மேனரில் அரேஞ்ச் பண்ணி வச்சு எனக்கு வேணுன்றப்ப ரிட்ரைவ் பண்ணி எடுத்துக்குவேன். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதை வச்சு தான் இந்த டாபிக்ஸ், இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்டே படிக்க போகிறோம். கரெக்டாக? ஸோ கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா எந்த வகையில் நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர் பிரியுது அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ முதல் 2 பேசிக் டைப்பில் டேட்டா ஸ்ட்ரக்சர் நமக்கு பிரியுது. ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரிமிட்டிவ் டேட்டா ஸ்ட்ரக்சர், செகண்ட் ஒன் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரிமிட்டிவ்னா என்ன, நான் ப்ரிமிட்டிவ்னா என்ன, ஃபர்ஸ்ட்டு ஒரு ஓவர்வியூவாக
நான் சொல்லிடுறேன். ப்ரிமிட்டிவ் அப்படின்னா ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, டைரெக்டாக இது ரொம்ப பேசிக்கான டைப்பு. தட் மீன்ஸ் டைரெக்டாக மிஷின் இன்ஸ்ட்ரக்ஷனை என்ன கொடுக்குதோ அதை ஆப்ரேட் பண்ணுறது தான் இந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்றது. ஸோ சேம் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்பை மட்டும்தான் இது எடுத்து ஆக்சஸ் பண்ணும். ஆல்ரெடி பில்டின்னாக எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? அதில் மெயினாக 5 டைப் இருக்குது. இண்டீஜர், கேரக்டர், ஃப்ளோட்டு, டபுள், பூலியன். இது நமக்கு தெரிஞ்சது தான். இவ்வளோ நாள் சி, பைத்தான் எல்லாமே படிச்சிருக்கோம். அதில் படிச்சிருக்க டேட்டா டைப்ஸ் தான் இதெல்லாம். ஸோ இண்டீஜர்னா என்ன? நம்பர்ஸ் 1 2 3. கேரக்டர் அப்படின்னா ABCD. ஃப்ளோட் அப்படின்னா டெசிமல் பாயிண்ட் வச்ச வேல்யூ 10.9 10.24 இதெல்லாம் ஃப்ளோட்டு. டபுள்னா பாயிண்ட்டுக்கு அடுத்து ஒரு 15 டிஜிட்ஸ் வரையும் போகிறது. பூலியன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இதுதான் ப்ரிமிட்டிவ் டேட்டா ஸ்ட்ரக்சரில் வருது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா ஸ்ட்ரக்சர். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் நம்ம படிக்க போகிறது மெயினாக. ஓகே, ஸோ நான் ப்ரிமிட்டிவ்ல மெயினாக 2 டைப் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தோன்னா லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஒன்று, நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஒன்று. ஸோ லீனியர் அப்படின்னா என்ன? லீனியர் அப்படின்னா ஒரு ஃபைனில் ஒரு ஆர்டரில் லைனாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். தட் மீன்ஸ் சீக்வன்ஷனல் ஆர்டரில் நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது தான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் மெயினாக 3 டைப் இருக்கு. லிஸ்ட்டு, ஸ்டாக்கு, கியூ. ஸோ லிஸ்ட்டை பற்றி பார்க்கறது தான் ஃபர்ஸ்ட் யூனிட், ஸ்டாக் அண்ட் கியூவை பற்றி பார்க்கறது தான் செகண்ட் யூனிட். ஓகேவா? ஸோ இது ஒவ்வொன்றை பற்றி அடுத்தடுத்து பார்க்கலாம். தென் நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். இதில் 2 டைப் இருக்கு. ஒன்று ட்ரீஸ், இன்னொன்று கிராஃப். தேர்ட் யூனிட் ட்ரீ பற்றி பார்ப்போம், 5th யூனிட்ல கிராஃப் பற்றி பார்ப்போம். ஸோ இதுதான் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர். இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் primitive data structure. Primitive data structure அப்படின்னா என்ன? ஸோ ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இட் இஸ் த பேசிக் டைப்ஸ் இன் டேட்டா ஸ்ட்ரக்சர். இட் இஸ் டைரக்ட்லி ஆப்ரேட்டட் அப்பான் மிஷின் இன்ஸ்ட்ரக்ஷன். மிஷின் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குதோ அதை டைரக்டாக செய்கிறது தான் இதோட வேலை. ஸோ ஆல்ரெடி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் கொடுத்துருப்பாங்க, அதில் ஜஸ்ட் யூஸ் பண்ணால் போதும். இதுவே நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேர் ஆர் டிரைவ்டு ஃப்ரம் ப்ரிமிட்டிவ் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ ப்ரிமிட்டிவ் டேட்டா ஸ்ட்ரக்சர்லேருந்து டிரைவ் ஆகி வந்தது. இட் கேன் ஸ்டோர் மல்டிபிள் வேல்யூஸ், நிறைய வேல்யூஸை ஸ்டோர் பண்ணும். போத் ஹோமோஜீனியஸ் அண்ட் நான் ஹோமோஜீனியஸ் டேட்டா. ஹோமோஜீனியஸ்னா சேம் டேட்டா டைப். அது கண்டிப்பாக ப்ரிமிட்டிவ் வந்து இண்டீஜர்னா இண்டீஜர் மட்டும் தான் எடுத்துக்கும், கேரக்டர்னா கேரக்டர் மட்டும் தான் எடுத்துக்கும். பட் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா இண்டீஜர், கேரக்டர், ஃப்ளோட்டுன்னு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கும். அதுதான் இதோடைய வேலை. ஓகே, ஸோ இந்த நான் ப்ரிமிட்டிவ்ல இருக்க டைப்ஸை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். லீனியர் அப்படின்னா நான் என்னன்னு சொல்லிட்டேன், எலமெண்ட்ஸ் ஆர் அரேஞ்ச் சீக்வன்ஸ்னலி ஒன் ஆஃப்டர் அனதர். ஒன்று அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டேட்டாவா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறது தான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். இதுல மெயினா அரே, லிங்க்டு லிஸ்ட், ஸ்டாக், கியூ இருக்கு. அரே அப்படின்னா என்ன? கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த சேம் டைப் ஸ்டோர்ட் இன் அ கான்டிகுவஸ் மெமரி. தட் மீன்ஸ் நம்ம டேட்டா டைப்ஸ்ல படிச்சிருப்போம், இந்த மாதிரி தான் அரே இருக்கும். ஸோ அரேல டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். எப்படின்னா சேம் டேட்டா டைப்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். இப்போ இது ஃபுல்லா இண்டீஜர், நான் இண்டீஜரை மட்டும் தான் எடுத்துக்கிறேன். இந்த அரேவை ஆக்சஸ் பண்ண ஒரு நேம் கொடுத்துருவேன். இந்த நேம் வச்சு இந்த அரேலாம் ஆக்சஸ் பண்ணுவேன். கான்டிகுவஸ் மெமரி லொகேஷன் அப்படின்னா கண்டினியூவஸ் மெமரி லொகேஷன் அர்த்தம். ஸோ இது ஒரு மெமரி, இது ஒரு மெமரின்னு சீக்வன்ஸ் நல்லா அடுத்தடுத்து மெமரி லொகேஷன்ல நம்ம டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இந்த டேட்டாவை எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம்னு கேட்டிங்க அப்படின்னா அரேல இண்டெக்ஸ் வேல்யூ பேஸ் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ அரேல எப்படி இண்டெக்ஸ் போடுவோம்? 0லேருந்து இண்டெக்ஸ் ஆரம்பிக்கும். ஸோ 0 1 2 3 4 இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அரேஞ்ச் பண்ணி நம்ம அரே பேஸில் நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணி அரே டேட்டாஸை நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது அரேக்கான எக்ஸாம்பிள். ஸோ இதில் லிஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? ஸோ லிஸ்ட்டுமே சேம் நம்மளுடைய டேட்டாவை கான்டிகுவஸ் மெமரி லொகேஷனில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னா இங்கே டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே இண்டீஜர் போட்டிருக்கேன், இங்கே கேரக்டர் போட்டிருக்கேன், அடுத்து ஃப்ளோட் எடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ளோட் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தா நான் திரும்ப ஒரு கேரக்டர் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் வச்சு இது பண்ணுறத லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் அரேக்கும் லிஸ்ட்டுக்கும் உள்ளது. ஸோ இதிலே லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் கலெக்ஷன் ஆஃப் நோட்ஸ் கனெக்டட் பை த பாயிண்டர். தட் மீன்ஸ் ரொம்ப சிம்பிள் திங் தான். இந்த மாதிரி 2 விஷயம் நம்மளுடைய லிஸ்ட்டில் இருக்கும். ஒன்று பார்த்தோம் அப்படின்னா டேட்டா ஆர் எலமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணுற இடத்த தான்
இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸை சொல்லுவோம். இந்த ஒவ்வொரு பாக்ஸுக்கும் பேர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நோட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அடுத்து இருக்கிறது பாயிண்ட்டுக்கு வந்து பாயிண்டர் அப்படின்னு அர்த்தம். பாயிண்டர் அப்படின்னா என்னன்னா ஒரு டேட்டா, இந்த பாயிண்டர் எங்க பாயிண்ட் பண்ணுதோ, இந்த ஏரோ மார்க் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஏரோ மார்க்கு எந்த இடத்த பாயிண்ட் பண்ணுதோ நெக்ஸ்ட் நோட் அதோட அட்ரஸை இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கும். இதுக்கு பேர் தான் பாயிண்டர். இப்போ ஆள்காட்டி விரல் இருந்துச்சுன்னா ஒரு ஆளை மென்ஷன் பண்ணுதுன்னு அர்த்தமா, அதே மாதிரி ஒரு விஷயத்தை பாயிண்ட் பண்ணுதுன்னு சொல்றது தான் பாயிண்டர்னு சொல்லுவோம். ஸோ நம்ம லிங்க்டு லிஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிள், ஸோ இங்கே பார்ப்போமா, ஸோ இந்த மாதிரி தான் இப்போ எப்படி வந்து நம்ம லிஸ்ட்டில் வந்து எலமெண்ட் ஸ்டோர் பண்ணோமோ அந்த மாதிரி தான் லிங்க்டு லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ண போகிறோம். தட் மீன்ஸ் 10, 20, 30ன்னு நம்ம எலமெண்ட்டை ஸ்டோர் பண்ணுறோம். இந்த ஒவ்வொரு எலமெண்ட் ஸ்டோர் ஆகியிருக்க இடத்துலையும் ஏதோ ஒரு அட்ரஸில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போது இந்த எலமெண்ட் வந்து இந்த பாக்ஸ் பாயிண்டர் எங்கே பாயிண்ட் பண்ணுது, 20ன்ற எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணுது. அதோட அட்ரஸ் என்ன, 200. அப்போது இந்த எலமெண்ட்டோட அட்ரஸை தான் இங்கே கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஸோ இந்த பாக்ஸ் எங்கே பாயிண்ட் அவுட் பண்ணுது, இந்த நோடு இந்த 30. ஸோ 30யோட அட்ரஸ் என்ன, 300. அதை தான் இங்கே ஸ்டோர் பண்ணிக்கும். லிங்க்டு லிஸ்ட்டோட லாஸ்ட் நோட் எப்பயுமே நல் நோடாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நோடோட அட்ரஸ் பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஹெட்டரில் போய் ஸ்டோர் ஆகிக்கும் டிஃபால்ட்டாக. இப்படி தான் நம்ம லிங்க்டு லிஸ்ட் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் ஒன் ஸ்டாக். ஸோ ஸ்டாக் ஃபாலோஸ் LIFO பிரின்சிபல் ஃபாலோ பண்ணும். கியூ பார்த்தோம்னா FIFO பிரின்சிபல் ஃபாலோ பண்ணும். ஸோ ஸ்டாக் அப்படின்னா என்ன, இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு எலமெண்ட்டை உள்ளே போட முடியும், ஒரு எலமெண்ட்டை வெளியே எடுக்க முடியும். புதுசாக ஒரு எலமெண்ட்டை உள்ளே போடுற இன்சர்ஷனுக்கு பேர் பார்த்தீங்கன்னா புஷ் ஆப்ரேஷன் சொல்லுவோம். ஒரு எலமெண்ட்டை வெளியே எடுக்கிறதுக்கு பேர் பாப் ஆப்ரேஷன் சொல்லுவோம். இந்த புஷ், இன்சர்ஷன், டெலிஷன் ரெண்டையுமே இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் பண்ண முடியும். தட் மீன்ஸ் அதுக்கு பேர் தான் டாப் ஆஃப் த ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாக்கோட டாப்ல மட்டும்தான் நம்ம பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? ஸ்டாக் அப்படின்றப்ப இப்போ ஒரு எலமெண்ட் உள்ள போடுறேன்னா 10 உள்ள போடுறேன், 20 உள்ள போடுறேன், 30 உள்ள போடுறேன். 10 நான் வெளியே எடுக்கணும்னா முதல்ல 30, 20 வெளியே எடுத்துட்டு தான் 10 வெளியே எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இன்சர்ஷன் வந்து டெலிஷன் போத்தையுமே நம்ம டாப் ஆஃப் த ஸ்டாக்ல மட்டும் தான் பர்ஃபார்ம் பண்ண முடியும். அதனால தான் இதுக்கு பேரு LIFO அப்படின்னு சொல்றாங்க. தட் மீன்ஸ் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஸோ லாஸ்ட்ல இருக்க எலமெண்ட் உள்ள இருக்கும், அதுதான் இன் அப்படின்றது. ஃபர்ஸ்ட்ல இருக்க எலமெண்ட் தான் வெளியே எடுக்க முடியும். FIFO அப்படி LIFO அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இது ஸ்டாக்குக்கான இது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கியூ அப்படின்னா என்ன, லைன்ல நிக்கிறதுன்னு சொல்லுவோம். அதே தான் கியூல இங்கேயுமே வரும். ஸோ ஒரு எலமெண்ட்டை ரியர் எண்ட்ல உள்ள கொடுத்து ஃப்ரண்ட் எண்ட்ல எடுப்போம். இதுக்கு பேரு ரியர் எண்ட்னு சொல்லுவோம், இதுக்கு பேரு ஃப்ரண்ட் எண்ட்னு சொல்லுவோம். ஸோ கியூல யாரு ஃபர்ஸ்ட் வராங்களோ உள்ள அவங்க தான் ஃபர்ஸ்ட் வெளியே போக முடியும். இதுதான் நம்ம FIFO பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். யார் முதல்ல கியூக்குள்ள போறாங்களோ உள்ள போற 10 தான் அடுத்தடுத்து மூவ் ஆகி ஃபர்ஸ்ட் வெளியே போக முடியும். இதை தான் கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர் சொல்லுவோம். இந்த மாதிரி சீக்வென்ஸ்னலா அடுத்தடுத்து ஒரு விஷயம் ஆர்டரா நடக்குது அப்படின்னா அதை தான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். நான் லீனியர் அப்படின்னா என்ன, the elements are not arranged sequentially. அரேஞ்ச் பண்ணி சீக்வென்ஸ்னலா இருக்காது. தட் மீன்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் ஹைராரிக்கல் ஆர் நெட்வொர்க் பேஸ்ல இருக்கும். ஹைராரிக்கல் அப்படின்னா என்ன, ஆர்டர் வைஸ் மேல இருந்து கீழே, கீழே இருந்து மேலன்னு ஏதோ ஒரு ஃபார்மேட்ல இருக்கிறது. நெட்வொர்க் அப்படின்னா கண்ணா பின்னாடி எங்க வேணா கனெக்ஷன்ஸ் வந்து இருக்கிறது. இந்த மாதிரி இருக்கிறது தான் நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். இதுல மெயினா 2 டைப் இருக்கு. ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சர் ஒன்று, கிராஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஒன்று. ட்ரீனா ஹைராரிக்கல் ஸ்ட்ரக்சர்ல வித் பேரண்ட் அண்ட் சைல்ட் நோடோட இருக்கும். கிராஃப்னா கலெக்ஷன் ஆஃப் வெர்டிசஸ் அண்ட் எட்ஜஸ் கனெக்ட் பண்ணி இருக்கும். ஸோ இப்போ இங்க பார்க்கலாமா, ஃபர்ஸ்ட் ட்ரீ பார்ப்போம். ட்ரீ அப்படின்றது என்னன்னா முதல்ல இது ஒவ்வொன்றையும் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க இடத்துக்கு பேரு நோட் அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல டாப்ல இருக்கிறத நம்ம ரூட் நோட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த ரூட் நோட்ல இருந்து நெக்ஸ்ட் வரவங்களுக்கு பேரு பேரண்ட் நோட் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க 2 பேரையும். அடுத்து இந்த பேரண்ட்ல இருந்து வரவங்களுக்கு பேரு சைல்டு நோட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இவங்களெல்லாம் சைல்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த சைல்டுக்கு அடுத்து யாரு லாஸ்ட் நோடா இருக்காங்களோ அவங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லீஃப் நோட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நோட் which does not have any branches இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம லீஃப் நோட் அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஸோ நம்ம தாத்தா பாட்டி இருக்காங்க, அடுத்து நம்ம அம்மா அப்பா இருக்காங்க, அடுத்து நம்ம
இருக்கும், அடுத்து நம்ம குழந்தைங்க இருப்பாங்க. இந்த மாதிரி ஹைராரிக்கல் ஹெரிடிட்டி ஆர்டர்ல இருக்க மாதிரி ரூட் நோட், பேரண்ட் நோட், சைல்ட் நோட், லீஃப் நோட்னு வர்றது தான் ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கிராஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர். கிராஃப் அப்படின்னாலே ஒரே வார்த்தை ஆன்சர், காம்பினேஷன் ஆஃப் வெர்டிசஸ் அண்ட் எட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வெர்டிசஸ் அப்படின்னா என்ன, எட்ஜஸ் அப்படின்னா என்ன? ஸோ வெர்டிசஸ் அப்படின்னா நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடத்த வெர்டிசஸ், இதை தான் வெர்டிசஸ்னு சொல்லுவோம். எட்ஜஸ்னா அந்த வெர்டிசஸை கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த கனெக்ஷன்ஸ், இதை தான் நம்ம எட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது மெயினாக எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இந்த கிராஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் பாத் கண்டுபிடிக்கிறதுக்கு, தென் பார்த்தோம் அப்படின்னா காஸ்ட் எந்த ரூட்ல போனால் கம்மியாக இருக்கும், எங்கே நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப கம்மியாக இருக்கும், இந்த மாதிரி ப்ராப்ளம் ரியல் டைம் ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு கிராஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் இப்போ திருச்சியிலேருந்து சென்னைக்கு போகணும் அப்படின்னா பல வே இருக்கும், ஓகேவா, வேரியஸ் வேஸ் இருக்கும். அதில் பெஸ்ட் வே எது, எந்த வேல போனால் நம்ம ஃபாஸ்ட்டாக போகலாம், எந்த வேல போனால் காஸ்ட் கம்மியாகும், இதெல்லாம் பார்த்து சொல்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த கிராஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகேவா, ஸோ தீஸ் ஆர் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர். ரொம்ப ஈஸியான விஷயம் தான், நமக்கு 3 மார்க்கில் கேட்டாங்கன்னா அட்டென்ட் பண்ணலாம். அது இல்லாமல் பேசிக்காக உங்களுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சரை பற்றி தெரிய வேண்டியதுக்கான இந்த 15 மினிட்ஸ் வீடியோ பார்த்தாலே போதும். டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்ன, அதில் என்ன பண்ண போகிறோன்றதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக கவர் ஆகிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான சிலபஸ் டாபிக் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை பற்றி பார்க்கும். மறந்துடாம முருகன் டெக்வல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். தேங்க்யூ.